உட்கார் மதி. மதி 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 வேண்டாம் மதி, சொன்ன கேடுமா. நான் யார்கிட்டயும் பேசலக்கா, என் ஃப்ரெண்டு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு இத்தனை பேர் முன்னாடி வச்சு? அறிவு போனை எட்டி பார்த்தது இவர் தப்பு. யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டதும் தப்பாங்கி பாக்குறது, கண்டுபடி பேசுறதெல்லாம் என்ன பழக்கம்? மதி பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க. முதலாளினா ஆபீஸோட நிறுத்திக்கோங்க. மதி கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? வயசு பொண்ணுங்களை கவனமா கண்காணிக்கணும்னு சொன்னது அவ்வளவு பெரிய தப்பா? உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பாத்துக்க தெரியும். ஏன் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும். மொத்தவங்க யாரும் இவ விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம். மாமா கிட்ட என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? மா போனமான்னு இல்லாம எதுக்குங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க? என்ன சொல்றீங்க? விடுமா, தயவு செய்து விட. உங்களுக்கு நான் பையன் மாறின்னு சொன்னது வெறும் வாய் வார்த்தை இல்ல, அது இங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல. மதி சொன்னத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் யாரோ அவ ஃப்ரெண்டு ஷர்மி கிட்ட பேசுறேன்னு அவ சொல்றான். மதியம் அதை நம்ப. நீங்க அவளை கொஞ்சம் விசாரிங்க, கவனமா இருங்க. எப்படிதான் என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருந்தா, வீடுனோட ஓடி போயிடா. அந்த மாதிரி நான் வர. மாமா சாரி, கோச்சுக்காதீங்க மாமா. டேய், இதை எப்படி சொல்லலாம் தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா? என்ன பிரயோஜனம்? இந்த வீடியோவை அவர் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அவரை எப்பவுமே அப்படிதான் நல்லதுன்னு நினைச்சுனங்க அவ பேசினா, அதையும் நாம தப்பு சொல்ல முடியாதுல்ல. முதலாளினா அப்படியே பண்ணாலும் கண்டிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். மொத்தவங்க யாரும் இவ விஷயத்துல மூக்க. நல்ல விஷயம் தானே. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்ல சொல்லு. உன் அண்ணனும் அண்ணியும் அந்த மதியனை அவமானப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா அதுவும் அவன் அப்பா அம்மா முன்னாடி வச்சு என்ன கேட்டா சுரேஷ் உங்களை அமைதியா இருக்க சொல்லிருக்கணும். ஒரு வயசு பொண்ணு யார்கிட்ட போன்ல பேசுறேன்னு விசாரிச்சா அது பெரிய தப்பு. வீட்டு பொண்ணு யாரையாவது லவ் பண்ணா பஞ்சாயத்துக்கு போறீங்க. சொந்தக்காரன் தங்கச்சி யார்கிட்டயாவது பழகுனா கூட இருக்கீங்க. வேவு பாக்குறா. ஆமா, அதான பண்ணி. வேண்டாம், அந்த கதைக்குள்ள எல்லாம் போக வேணாம்.